வாங்க பழகலாம், வாங்க பழகலாம். Let's go baby. சாமி, இந்த பாடிக்கு ஏதாவது ஊதுறதுக்கு வழியை சொல்லுங்கள் சாமி. இந்த பாடியை பாருங்கள் சாமி. இந்த பாடியெல்லாம் ஊத வைக்க முடியாது. வேற நான் ஊதுனா அந்த பாடி போகும். எங்க மசில்ஸ் ஸ்ட்ரெச் பண்ணி காட்டு. பாருங்க ஐயா, இந்த பாடியை பாருங்க ஐயா. இந்த பாடிக்கு எவனாவது ஒரு பொண்ணு சரி கொடுப்பானுங்களா? பார்த்து ஒரு நல்லா ஊற்றுறதுக்கு ஒரு வழியை சொல்லுங்கள் சாமி. டேய், அதுக்கு நீ சாமி கிட்ட போயிருக்கணும். நான் கோரிடா. அப்போ நீ சாமி இல்லாமல் நான் ஆசாமியா? அப்புறம் ப்ரொடக்ஷனில் திட்டு வாங்கிக்க வா. அகம் பிரம்மஸ்மி. எவனா உள்ள வந்தா சாவே. எங்கடா அவதானோ? வா. அகம் பிரம்மஸ்மி. சாமி, எனக்கு ஒரு உதவி செய்யணும் சாமி. என்ன குழந்தை வரமா? இல்லை சாமி, அதெல்லாம் வேண்டாம் சாமி. என் கூட ஒரு ப்ரெசென்டர் இருந்தான். என்னோட ப்ரெசென்டர் யஷோவை காணல சாமி. எப்படியாவது கண்டுபிடிச்சிட்டாங்க சாமி. அவன் நீ பண்ண அளப்புறக்கு காசிக்கு போய் அகோரி ஆயிட்டான். காசிக்கு போயிட்டு அகோரி ஆயிட்டானா? அந்த அளவு கொடுமை எல்லாம் நான் பண்ணல சாமி. அவன் தான் எனக்கு பின்ன கலிபோர்னியா காரி போய் அகோரி ஆவானே. சொல்லுங்க சாமி. ஏன் உட்கார லூஸ் பண்ற? பேண்ட் லூஸா? ஐயோ சாமி, வரம் கொடுங்க சாமி. குசாகாரம் குசு வரணும். இது ஆல்ரெடி தில்லுமுல்லுல பண்ண மாதிரி இருக்கு. ஐயோ ஓகே சாமி. குசுகாரம் குசா வரணும். இது அப்பவே அருள் சொல்லிட்டா சாமி. அப்ப மங்கிஸ்தா கிங்கிஸ்தா கிங்கிஸ்தா இதையும் வசந்த் சொல்லிட்டா சாமி. ஹரஹர மகாதேவகி. இதையும் அந்த ஆசாமியே சொல்லிட்டாரு சாமி. எல்லா சாமியும் எல்லாத்தையும் தான் சொல்றேன். புதுசா ஏதாவது ட்ரை பண்ணுங்க சாமி. புதுசா சொல்லணுமா? உட்கார். எத்தனை தடவை சாமி உட்கார்றது? ஏன் உனக்கு கஷ்டமா? இல்ல சாமி, சொல்லுங்க சாமி. நான் சொல்றதை கேட்டுக்க. சிரிச்சு பேசுனா தீபாவளி, இழுத்துக்கிட்டா காக்காவளி, சிலைய தூக்குனா பாகுபலி. எங்க எல்லாம் பாகுபலி பாகுபலி. இன்னைக்கு நாங்க எல்லாம் பலி. லயமே ஜெயம், ஜெயமே லயம், லயமே ஜெயம், ஜெயமே லயம். ஆமா, அந்த ரெண்டு பேர் இருப்பேன். அவளை கூட்டுவான். సిక్కానో సిక్కిబలాన సుస్త్రాన బిరుగులాస్తు ఉండాలి బరాస్తు షీపాత కాలకన్యా పలయ నిరోషాకి మస్కిలాగా మస్కానా సరోసా సిస్నోరమిని సరోసాకే సుమిత్రాకే సోమలత ఇస్కో రాజా. ఓ దిపాటి ఎల్బు சாமி, எப்படி சாமி இந்த அகோரியை கட்டுப்படுத்துறீங்க? டிஸ்கோ ராஜா சொன்னா அவர்கிட்ட நிறைய இருக்குதானே, அதை மனசுல எடுத்துட்டாங்க. இல்ல, ஒரு அகோரியால தான் இன்னொரு அகோரியை கட்டுப்படுத்த முடியும். எங்கேயோ சிரிப்பு குரல் அபிராமி அம்மா வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க. அடுத்தது யார் பர்ஃபார்ம் பண்ண வரா? முதல்ல கலைச்செல்வன் சாமிக்கு அருள் புரிங்க. இன்னையில இருந்து எல்லாம் கருப்பு முடியாது. இதை சொன்னோன்னு எனக்கு ஒரு நல்ல இது ஒன்று வந்துச்சு. சொல்லுங்க. நேற்று நான் வந்து பெட்டாவில் போய்கிட்டு இருக்கிறேன். ஒரு பொண்ணு ஸ்கூட்டரில் வந்து பட்டு நிப்பாட்டி சடன் பிரேக்கப். அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு எனக்கு தெரியும். அது 150 ரூபா கேட்டிருக்கும். இல்லை, அது சாமிகளுக்கு தான் புரியும், ஆசாமிகளுக்கு புரியாது. அகோரி அகோரி சாரி. அப்புறம் அந்த பொண்ணு சடன் பிரேக்கை போட்டு நின்றுட்டு வணக்கம் வாங்க பழகலாம் அப்படின்னு. இந்த நீ என்ன நினச்சிக்கிட்ட? நீ ஏன் வயசுனா ஓம் வயசுனா வா பழகலாம்னு கூப்பிடுறேன் அப்படின்னு. அட நீங்கள் ஒன்று விவசாய கேட்டாலுங்க, உங்களுக்கு ஒன்றுமே புரியலை. வா பழகலாம் பார்த்தேன், அதுதான் உங்களுக்கு மரியாதைன்னா. அப்புறம் நானே எனக்குள்ளே சிரிச்சிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு சிரிப்பு வரல? சிரிச்சிட்டாங்க. நீங்க வாங்க சாமி. என்ன சொல்லணும்? சொல்லுங்க. நேரம் சரியில்லை, பிறகு சொல்றேன். ஏதாவது உங்களுக்கு எப்பவுமே நேரம் சரியில்லை. கவிதை சொல்லட்டும் உங்களுக்கு? ஒரு சொல்லுங்க.
நல்லா இருக்குமா தெரியாது? நீங்க சொன்னா நல்லா இருக்காது, பரவாயில்ல சொல்லுங்க. காதலன் கணவன் சொன்னாராம் மனைவிக்கு, உன் காதில் தொங்கும் அழகான தொங்கட்டா, உனக்காக நான் தூக்குல தொங்கட்டான்னு. பொண்டாட்டி சொன்னா நான் வேற யாரும் பார்க்கட்டான்னு. சாமியா இருந்து சாமி சரணம். புரிவாருன்னு நான் நினைக்கவே இல்லை. கவிதை கவிதை சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிவிட்டு சாமி சரணம். Take the seat. இன்னைக்கு என்ன கருத்து சொல்ல போறேன்னா, ஸ்ரீலங்கானா சிலுக்கு மரம், தாய்லாந்துனா தேக்கு மரம். எப்படி இதான் இருக்கு? நல்ல கருத்து சாமி. நல்லா பொழைச்சுக்குவாங்க உனக்கு மக்கள். ஏதாவது டவுட் தான் இருக்கா? ஆமா சாமி. என்ன டவுட்? நீங்க சாமி ஆகிறதுக்கு முன்னாடி என்ன சாமி பண்ணிட்டு இருந்தீங்க? வனாத்தமுள்ளையில் வடை சுட்டு வித்துக்கிட்டு இருந்தேன். அப்பதான் எனக்கு வந்து ஒரு அருள் வாக்கு கிடைச்சிது. அன்னையிலேருந்து காசிக்கு போனவன் தான். அப்ப இருந்து ஓசி சாப்பாடு இன்னைக்கு வரைக்கும் சாப்பிடுவேன். வெரி குட் சாமி, நல்ல சாமி நீங்க. And நீங்க வாயில இருந்து லிங்கம் எல்லாம் எடுப்பீங்கன்னு கேள்விப்பட்டேன். அப்படி பண்ணா போலிச்சாமி இருக்கிறாங்க. அப்புறம் மஜிசியன்னு சொல்லி பேப்பர்ல எல்லாம் எழுதி போடுறாங்க. அப்புறம் போலீஸ் கேஸ் ஆகி கேமரா எல்லாம் வச்சு போடுறாங்க. அதெல்லாம் வேணாம். அதெல்லாம் வேணாம். ஆமா, கையில என்ன எல்லாம் வெள்ளை வெள்ளையா இருக்கு? கல்சியம் குறைபாடா? லேட்டஸ்ட் நெயில் ஆர்ட். அது கல்சியம் குறைபாடு மாதிரி பண்ணி வச்சிருக்க. என்ன என்ன சாமி, இதெல்லாம் உங்களுக்கு புரியாது சாமி. ஏன்? இதெல்லாம் வாலிப வயசு. அப்ப எப்படி உனக்கு புரியுது? உனக்கே இப்பதான் 60 முடிஞ்சு, இந்த மாசியோட 61. இல்ல சாமி, நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க சாமி. அடுத்து பாப்பா மனசு கூப்பிடு. கமேவல பசரை ரவிக்குமார். So let's welcome him on stage please. எல்லோருக்கும் வணக்கம். வாரம் எங்களது பனிமலையாக பொழிந்து கொண்டிருக்க சிரிப்பு மலையில் அணிந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம் தெரிவித்துக் கொண்டு, சாமி சரணம் சார். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன் சார். சாருக்கு வணக்கம். மற்றும் தொகுப்பாளருக்கு வணக்கம் தெரிவித்துக் கொண்டு சார், இன்றைக்கி நிகழ்ச்சிக்குள்ளே போகலாமா சார்? போகலாம். இன்றைக்கி நிகழ்ச்சி நான் சார், வீட்டு பிராணிகள், செல்ல பிராணிகள் வந்து இன்றைக்கி பாடணும் அப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து முதல்ல வந்து புலி படத்தில் வந்து ஒரு பாட்டு வந்து பூனை பாடுது, எப்படின்னு பாருங்க. அடுத்து வந்து பசுமாடு பாடுது, கூப்பிட்டு பாட வைக்கிறாங்க. கண்ணுக்குட்டி பசுமாடு பாடுது. அம்மா அம்மா எந்த நானோ என்றும் ஓர் உயிரே. அம்மா எந்த நாரோயிரே, நீயோ நானோ என்றும் ஓர் உயிரே. இது பசுமாடு பாடுது. அப்புறம் வந்து பன்னிக்குட்டிகள் பாடுது. இது பன்னிக்குட்டி பாடுது. அப்புறம் தெக்க தெக்க தவளைகள் பாடுது. பாமா இது பாடுது. அப்புறம் வந்து கோழி, பச்சைக்கிளி பாடும் பாரு, அந்த பாட்டு வந்திருக்கு. இப்போ கோழி எல்லாம் வந்து பாடினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது. முதல்ல கோழி பாடுது பாருங்க.
பாடுது. அப்புறம் எல்லாம் சேர்ந்து பாடினா அப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு கற்பனை. தேங்க்யூ. ஓகே, ஒரு சூப்பரான ஒரு வித்தியாசமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தீங்க மிஸ்டர் ரவிக்குமார். சாமி கிட்ட அருள் வாங்கிக்கோங்க. நிறைய பாவம் செய்திருக்கீங்க ரவிக்குமார். இது என்ன தொண்டையா? அப்ப ரைமிங் வாய்ப்பு அந்த மாதிரி பண்ணு, அந்த மாதிரி பண்ணு. எதுவும் பண்ண வேணாம், அந்த சாமி மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுங்க. அந்த மாதிரி பண்ணு, அந்த மாதிரி பண்ணு, அந்த மாதிரி பண்ணு, அந்த மாதிரி, அந்த மாதிரி. ஏன்னா உன் வயசு நீயே பேசுற. அந்த மாதிரி பண்ணு, அந்த மாதிரி. ஆந்தனா அந்த நீ பார்த்து அந்த எப்படி இருக்குன்னு தெரியுமா? தெரியும். மேக்கப் போடாம நீ வந்து சரோஜா தேவியை பார்த்துருக்க இருப்பா, அவதான் அந்த அந்த பண்ணி. அப்படியா? ஐயோ வாத்து வலிக்குது. அதுதான் அந்த கலைச்செல்வன் சார் சொல்லுங்க. ரவிக்குமார் வந்து கொஞ்சம் புதுசாகவே க்ரியேட் பண்ணுறாரு. அது நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அவருடைய அந்த நிகழ்ச்சியில் வந்து அவர் பூனைக்குட்டியை கொண்டு வந்தார், நாய்க்குட்டியை கொண்டு வந்தார், கண்ணுக்குட்டியை கொண்டு வந்தார். இதன் மூலம் ஒன்று பண்ணியிருக்காருன்னா பசறையிலேருந்து நான் ஒரு சிங்கக்குட்டி வந்திருக்கேன் அப்படிங்கிறத காட்டியிருக்காரு. என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். தேங்க்யூ சார். ஓகே, நந்தா சார். உண்மையிலே ரவிக்குமார் வந்து அந்த ஒரு மிருக சத்தங்கள் கேட்டாலும் கூட அதுக்கு ஏற்ற பாடல்களை தேர்ந்தெடுத்து பாடியிருக்கார். பூனை பாடினா இந்த பாட்டு நல்லா இருக்கும், இது மாதிரி அதை கூட இந்த மனுஷங்கிட்ட எக்ஸ்பிரஷன் எதிர்பார்க்குற மாதிரி மிருகங்கிட்ட இவர்கிட்ட வந்து கிரியேட்டிவ் எதிர்பார்க்கலாம். அதெல்லாம் மிக சிறப்பாக செஞ்சீங்க, சூப்பர். அடுத்ததான் எங்களுடைய நிகழ்ச்சியில் ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்காரு டிஸ்கோ ராஜா. டிஸ்கோ ராஜாவை பற்றி உங்களுக்கு தெரியுமா சாமி? தெரியும். என்ன தெரியும் சார்? வெரைட்டியா டெய்லி இறக்குவாரு. ஆமாம், இன்னைக்கு வெரைட்டியாக ஒரு புது முகத்தை இறக்கியிருக்காரு. ஸோ இது வரைக்கும் எங்கள் யாருக்குமே காட்டல. சாமி நீங்கள் தான் அருளில் பார்த்து சொல்லணும் அது யார். வெரைட்டின்னு சொன்னது பர்ஃபார்மன்ஸ், நீ வேற ஏதோ யோசிக்காத. சரி, ஓகே சாமி. ஸோ லெட்ஸ் வெல்கம் ஹிம் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். மானை பழிக்கும் விழியே, மனதை பறிக்கும் மொழியே, தேனை பழிக்கும் கனியே, தேடி வந்தேனே உன்னை. கண்ணே, உன் திருமுகத்தை ஒரு முகமா திருப்பு, உன் திருமுகத்தை ஒரு முகமா திருப்பு, இந்த பக்கத்து இருப்பு ஏமா வெறுப்பு, உனக்கு என்ன வந்தாலும் நானே பொறுப்பு, நானே பொறுப்பு. உன் திருமுகத்தை ஒரு முகமா திருப்பு, இந்த பக்கம் திருப்பு ஏமா வெறுப்பு, உனக்கு என்ன வந்தாலும் நானே பொறுப்பு, நானே பொறுப்பு. உன் திருமுகத்தை ஒரு முகமா திருப்பு. மறைமுகமா பேசுவதும் சரியா? ஐயோ, இதுவும் சரியா? என் மடி. அதுதான் குறையா? உன் மனசு இப்படி மாறுவது முறையா? உனக்கென வெறியா? மறைமுகமா பேசுவதும் சரியா?
கண்ணு இல்லே தெரியுமா பட்டா கலாபதி ஆன உடனே முடியுமா காதலுக்கும் கண்ணு இல்லே தெரியுமா பட்டா கலாபதி ஆன உடனே முடியுமா கொஞ்சம் கருணை வச்சு மனசிறங்கி கண்ணாடா கருணை வச்சு மனசிறங்கி கண்ணாடா ஆசை கண்ணாடா என சொன்னா போதும் திருமுகத்தை உன் திருமுகத்தை ஒரு பக்கமா தீர்ப்பு இந்த பக்கம் தீர்ப்பு ஏமா வெறுப்பு உனக்கு என்ன வந்தாலும் நானே பொறுப்பு உன் திருமுகத்தை ஒரு முகமா தீர்ப்பு கலியுக அர்ஜுனன கண்ணால பாரு திரும்பி கண்ணால பாரு கட்டளைக்கு உன்னை விட்டா கதி இல்லை வேறு கட்டளைக்கு உன்னை விட்டா கதி இல்லை வேறு எனக்கு விதி இல்லை வேறு ஓகே, எங்களுடைய டிஸ்கோ ராஜா வந்து சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாரு. அண்ட் அதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு லேடி வேறு வந்திருந்தாங்க. சாமி, நீங்கள் இதெல்லாம் பண்ணக்கூடாது சாமி. சித்திக், நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்தீங்க? இதெல்லாம் ஆம்பளை வேஷம் போடுறதே தப்பு, இல்லை பொம்பளை வேஷம். கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கடவுள்னா. சரி, ஓகே, நீங்க ரெண்டு பேரும் அருள் வாங்கிக்கோங்க சாமி கிட்ட, ஆசீர்வாதம் எடுங்க. தௌஃபீகா ரஃபீகா ரஃபீகா டிஸ்கோ ராஜா. ஜட்ஜஸ் சொல்லுங்க. இந்த டிஸ்கோ ராஜர் இந்த கான்செப்ட் ரொம்ப நல்லா இருக்கேன்னு சொன்னால், இது ஒரு காலத்தில் இருந்த ஒரு ஆகப்பெரிய நகைச்சுவை நடிகர் சந்திரபாபு. அதே கொஸ்டின்ஸ் எல்லாம் போட்டு அப்படியே பண்ணியிருக்கார். ஆனால் அந்த சந்திரபாபு வந்து ஒரு நகைச்சுவை நடிகன்லேயும் ஒரு சகாப்தமாக விளங்கியவர். ஒரு சபாஸ் மீனாங்கிற படத்தை எடுத்த உடனே சிவாஜி சார் சொல்லியிருக்காரு, இந்த படத்துக்கு சந்திரபாபு போடலைன்னா அந்த படம் ஹிட் ஆகுது அப்படின்னு சிவாஜி சார் சொல்லியிருக்காரு. உடனே அவர்கிட்ட போயிட்டோன்னு சொன்னார். அவர்கிட்ட சந்திரபாபுகிட்ட போய் நீங்கள் நடிக்கணும்னு சொன்னோடனே சிவாஜி சார் கொடுக்குறத விட ₹1 கூட தந்தால் நடிப்பேன் அப்படின்னாரான். அவன் எவ்வளோ கேட்குறானோ கொடுத்து நடிக்க வச்சுருங்கனாரு. அந்த படம் ஓஹோன்னு ஹிட் ஆச்சு. அதே மாதிரி தமிழ் சினிமாவில் அந்த காலத்திலேயே ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே தமிழ் சினிமாவை ஒரு திருப்பு முனைக்கு உண்டாக்கிய ஒரு இயக்குனர், பாடகன், கதாசிரியர், நடிகன், அப்படிப்பட்ட ஒருத்தருடைய சப்ஜெக்ட் எடுத்து ரொம்ப நல்லா செய்தார். கன்செப்ட் நல்லா இருந்தது. எப்போவுமே கெட்டப்லையும் டிஸ்கோ ராஜா வின் தான், அதே மாதிரி செட்டப்லையும் சித்திக்கு செட்டப் எப்படி மாறி இருக்கு, லுங்கியா மாத்திட்டான். நந்தசாமி சொல்லுங்க. அதாவது சார் சொன்ன மாதிரி சிவாஜி கணேசனுக்கு விட ₹1 கூட கொடுத்தா வாரன்னு சந்திரபாபு சொல்லியிருக்கார். 5000 ரூபா கொடுத்து கூட்டி வந்து இதுக்கு முதல்ல கொண்டு வந்த பொண்ணுங்களை விட்டு இப்போ ₹2 கொடுத்து சித்திக்க பிடிச்சி கொண்டு வந்திருக்காரு டிஸ்கோ ராஜா. ரொம்ப அதனால் இருந்தாலும் செஞ்சாலும் அதை என்னைக்கும் அவங்க செய்யும் பொழுது 2 பேரும் திறமைசாலி, 2 பேரும் சேர்ந்து ஒரு பாட்டு செஞ்சது இன்னும் கொஞ்சம் பிரமாதமாக இருந்தது, சூப்பராக இருந்தது. டிஸ்கிரைபுக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கு ஏற்ற மாதிரி கெட்டப் உடுப்பு எல்லாம் சேர்ந்து ஒரு செட்டப் கூட நல்லா செஞ்சார். ஃபஸ்ட்டாக வந்து சித்திகா மாமனாராக கூட்டிகிட்டு வந்தார்.
இன்னைக்கு மாமியாவே ஆக்கிட்டாரு டிஸ்கோ ராஜா. சரி சரி, நடக்கட்டும் நடக்கட்டும். சரோஜா விட 2 ரூபாய்க்கு ஜாஸ்தியாக வாங்கினாங்க. எங்களுடைய டிஸ்கோ ராஜா அண்ட் சித்திக் 2 பேருமே சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. சாமி என்ன எப்போ பார்த்தாலும் அருள்லே இருக்கீங்க, எப்போ நீங்கள் இந்த உலகத்துக்கு வர போறீங்க? நீ இருளில் இருக்கிறதால நான் அருள் இருக்கேன். அடுத்து ஒன்று கூப்பிடு. அடுத்ததாக வந்து எங்களுடைய இந்த மேடைக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்காங்க நஜாத் அண்ட் டீம். லெட்ஸ் வெல்கம் தேம் ஆன் ஸ்டேஜ். ஆலுமா டோலுமா வீர விநாயகா. எங்க போறீங்க? வேலைக்கு போகிறேன். வேலைக்கு போகிறேன். நீ யாரு? நீ யாரா? ஐயோ, என்னம்மா கேட்டீங்க? நீ யாரு? அம்மா நீ யாரு? நான் யாரு? நீ யாரு? நீ யாரு? யாருமா? நான் யாரு? யாருமா? நான் யாரு? அம்மா நான் யாரு? யாருமா? யாரு? யாருமா? வேலைக்கு போகணுமா? அம்மா 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 வேலைக்கு லேட் ஆயிடுச்சுமா. அம்மா அம்மா நீ யாருமா? அம்மா 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 உங்க பேர் என்னதுமா? உங்க பேரு தெரியாது. அம்மா எங்க இருந்துமா வாரீங்க? தெரியாது. அம்மா போன் நம்பர் ஏதாச்சும் இருக்காமா? தெரியாது. வேலைக்கு போகணுமா? லேட் ஆகுது. யாரும் இல்லையாம்மா? யாரும் இல்லையா? ஒரு அண்ணா இருக்கு. இது முதல்லயே சொல்லக்கூடாதா? 8 மணிக்கு வேலைக்கு போகணுமே, போன் வேற வருது இல்லையே. யாரு? அம்மா நான் யாரு? அண்ணன் ஃபோன் நம்பரை கொஞ்சம் தாங்கப்பா. அண்ணன் ஃபோன் நம்பரை. தெரியாது. தெரியாது. அண்ணன் எங்க இருக்குன்றது தெரியுமா? தெரியாது. 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 யாரு? யாரு? FB-ல புடிச்சு யாரு? போட்டோ எடுப்போம். யாரு? அம்மா வேலைக்கு லேட் ஆகுது அம்மா, கொஞ்சம் போஸ்ட் கொடுங்கம்மா. அம்மா அப்படி இல்ல அம்மா. அம்மா கொஞ்சம் இப்படி அம்மா. இப்படி. அப்படியே இருங்க அம்மா, அப்படியே இருங்க. யாரு? இந்த பெண்ணை காணவில்லை. இதுக்கு அண்ணன் இருக்குன்னு சொல்றா. இன்னும் கூடிய சீக்கிரம் வாங்க அண்ணே, எனக்கு வேலைக்கு லேட் ஆகுது. யாரு? 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 நான் யாரு? யாரு? நான் யாரு? நான் யாரு? நான் யாரு? மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள், அண்ணன் வாழ வைப்பான் என்று அமைதி கொண்டாள். கலைந்திடும் கனவுகள் அவள் படைத்தாள், அண்ணன் கற்பனை தேரினில் பறந்து சென்றான். கலைந்திடும் கனவுகள் அவள் படைத்தாள், அண்ணன் கற்பனை தேரினில் பறந்து சென்றான். யார் சார் டிஸ்கோ ராஜெல்லாம் உள்ளுக்கு விட்டது? என்ன கேட்டீங்க தம்பி? அண்ணே ஏன் நீங்க டிஸ்கோ ராஜா மாதிரி ஆடுறீங்க? சிவாஜி கணேசன் தம்பி, சிவாஜி கணேசன். அண்ணே லூஸ் மோஷன் மாதிரி முகத்தை வச்சிருக்கீங்க எல்லாம் எப்படி அண்ணே சிவாஜி கணேசன் ஆகுறீங்க? என்ன தம்பி சொன்னீங்க? எங்க அண்ணே எங்க வந்திருக்கீங்க? என் தங்கச்சி, என் தங்கச்சி, என் தங்கச்சி. அண்ணே உங்களுக்கு மொத்தம் எத்தனை தங்கச்சி அண்ணே? ஒரே ஒரு தங்கச்சி.
அப்ப என்ன தவளோ நீளமா சொன்னீங்க? இங்க வந்தா தங்கச்சி கிடைக்கணும்னு சொன்னாங்க. அண்ணே இதான் என் தங்கச்சி. என்ன மல்லிகை கடை அண்ணே வந்ததும் தங்கச்சி கிடைக்கிறதுக்கு. உங்க தங்கச்சி கொஞ்சம் பாருங்க அண்ணே, பாவம் அண்ணே. யாரு? இதான் தங்கச்சி. அப்பா நீ யாரு? எனக்கு தெரியும், நீ எனக்கு தெரியும். என் கண்டையே உட ஒப்படைக்கிறேன். இதுல ஆனந்த கண்டிப்பாரா பார்க்கணும். அம்மா நீ மஞ்சள் குங்கும போட்டோட நீ வாரணும். யோ யோ நில்லையா யோ. டேய் நான் உன்னைய உன் தங்கச்சை சேர்த்து வைக்க வந்திருக்கேன்டா. நீ ஏன்டா உன் தங்கச்சை என்ன சேர்த்து வைக்கிற? வேலைக்கு போவாருடா. நீ என்ன அண்ணனா மாமாவாடா? அங்க யாரு டீ சட்டிய தலையில கவுத்த மாதிரி வராரு. யாரு? நான் யாரு? நான் யாரு? தட்டி பார்த்தேன் புத்தாங்கச்சி, தாளம் வந்தது பாட்ட வச்சி. தட்டி பார்த்தேன் புத்தாங்கச்சி, தாளம் வந்தது பாட்ட வச்சி. தூக்கி வளர்த்த அன்பு தங்கச்சி, தூக்கி வளர்த்த அன்பு தங்கச்சி. தூக்கி எரிஞ்சா கண்ணு குளமாச்சி, தூக்கி எரிஞ்சா கண்ணு குளமாச்சி. யாருன்னே நீங்க? 5 மொண்டு மாறடா, மூஞ்செல்லாம் கீறுடா. நான் தாண்டா டிஆர்டா. நீங்க என்னன்னு இங்க பண்றீங்க? 1 2 3 4 5 தலைகாலில் இருக்குது பஞ்சு. உனக்கு இருக்கடா பெரிய நெஞ்சு. என் தங்கச்சிக்கு ஊத்தலடா ஒருவ கஞ்சி கஞ்சி கஞ்சி. இதெல்லாம் ஒரு டயலாக் அண்ணே. ஏன்னே வந்திருக்கீங்க? விஷயத்தை சொல்லுங்க அண்ணே. நீ தானடா போட்டா பேஸ்புக்குள்ள தங்கச்சியை காண. என் தங்கச்சியை தேடி வந்தேன்டா. எங்கடா என் தங்கச்சி? உங்க தங்கச்சியை காணுமா சார்? அதுவான்னு பாருங்க சார். என் தங்கச்சிடா. ஏம்மா அந்த சின்னல்ல தூக்கி தூக்கி வளர்த்துறேம்மா. ஏம்மா இந்த புறம்ப கூட போனேன். மண்டிய பாருமா, டைனோசருக்கு டை அடிச்ச மாதிரி ஒரு மண்டை. இந்த மண்டோடலாம் ஏயா போறேன்? ஆளாளுக்கு என் மண்டைய பார்த்து கலாய்க்கிறீங்க. உங்க மண்டைய கண்ணாடியில பாருங்க. என் மண்டைய கலாய்க்கிறது அதிக அண்ணே. சரி அழக்கூடாது. உங்க 2 பேரும் பார்க்கும்போது இருக்கு அண்ணே. நான் யாரு? அம்மே வாங்கம்மே ப்ளீஸ். அடிச்சது யாருப்பா? ஐயோ வாய்க்கு விட கத்திரியில ஐயோ மிஸ் ஆயிடுச்சு. சொந்தத்தின் சொந்தமே நான் இயங்கும் உயிர் துடிப்பே. அம்மாவும் அப்பாவும் எல்லாமே நீதானே. என் வாழ்க்கை உனக்கல்லமா. சித்தாலும் செடியாக முளைத்தாலும் என் வாசம் உனக்கல்ல. பெர்ஃபார்மன்ஸ் செருப்பு பிஞ்சிரும். இது ஓவர் ஆக்டிங். இது ஒபாமா ஆக்டிங். இது சரி தம்பி. இந்த இடத்துல நீங்க ஏன் கூட அண்ணே பேசணும்? அறுவாளால ஆள மட்டும் இல்ல சீனும் போடுவோம்ல. நல்லா போட்டீங்க சீனு. அண்ணே போதும் அண்ணே. அண்ணே உங்க ப்ராப்ளம் என்ன அண்ணே? தங்கச்சி உங்களுக்கு தங்கச்சிக்காரவா? காவேரி காவேரி எத்தனை பேர்டா கிளம்பிருக்கீங்க? ஐயோ இன்னும் எத்தனை பேர் வர போறாங்களோ? அம்மா நான் யாரு? என் கண்டையே கூட ஒப்படைக்கிறேன். இதுல ஆனந்த கழிவுத்தான் வரணும். வேணான்னு சார் சோங்க போடுங்க சார். அடுத்தவர் வரணும் சார். இவள் பாச பார்வையனில் வாழும் போது நான் அழக
ஹலோ ஹலோ யாரு ஏன் போன் இல்ல போனா பார் தம்பி. ஹலோ ஹலோ என்னோட ஃபோன் இல்லைங்கண்ணா உங்கள் ஃபோனுங்கண்ணா. என்கிட்ட போட இல்லையே. மைக் டெஸ்டிங் 1 2 3. டேய் யாரையா மைக் டெஸ்ட் பண்ணலாம் ஸ்டேஜ்ல விட்டது? யோ போயா, இங்க வேற சீட் அடைக்குது. அண்ணே நீங்க அண்ணே குதிரீங்க. இல்லை 1 2 3 சொன்னாங்க, ரேஸ் ஸ்டார்ட் பண்ணலையா? என்னோட தங்கச்சிக்கு நான் குதிரபடி விவஸ்தையே இல்லையா? விவஸ்தையே இல்லையே. என்னங்கண்ணா ரேஸ் இல்லையா? ஓகே ஓகே. யாருப்பா மீட் பண்ணலாமா? நான் போசனத்தான வெளியே போயா. சார் இதுல யாரு சார் உண்மையான அண்ணே? மீட் பண்ணலாமா? ஆமாடா எனக்கு 5 மணிக்கு ஃப்ரீ. தம்பி உனக்கு எத்தனை மணிக்கு ஃப்ரீ? என்னோட ஒரு 6 மணிக்கெல்லாம் ஃப்ரீண்ணா, மீட் பண்ணலாம். நான் எப்பவுமே ஃப்ரீ. ஏய் இதுவாடா முக்கியம். கண்ணா மூச்சி ரே ரே கண்டுபிடி யாரே. கைவீசும்பா கைவீசு, கடைக்கு போலாம் கைவீசு. ஏய் இது என்ன பாட்டுக்கு பாட்டாடா? நீ முடிச்சது இவன் தொடங்குறான். டேய் உண்மையா சொல்லுங்க அண்ணே, நான் போகிறேன் அந்த வேலைக்கு. ஏய் நீ கெட்டவன். நான் கேடு கெட்டவன். வெளியே இருக்கிறவன் வேலாயுதம் இல்லை, உள்ளே இருக்கிறவன் தான் வேலாயுதம். நான் என்னதான் நான் அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாரும் 7000 வருஷமாக பண்ணாலும் நான் பெஸ்ட் பெர்ஃபார்ம் அவார்டு வாங்குவாங்கிற ஒரே லட்சியத்தோட பண்ணுற ஹக்கீம் அது வேலாயுதம். எம்ஜிஆர் பாட்டுக்கு சிவாஜி மாதிரியும் சிவாஜி பாட்டுக்கு ரஜினி மாதிரியும் வர நம்ம டிஸ்கோ ராஜா அது வேலாயுதம். நம்ம என்னதான் கான்செப்ட் பண்ணாலும் நம்மள சின்ன கான்செப்ட் இருந்தாலும் பரவாயில்லன்னு நம்மளை என்கரேஜ் பண்ற நம்மளோட ஜட்ஜஸ் அது வேலாயுதம். வேலாயுதம் வருவான், வேலாயுதம் வரணும். ஒரு வேலாயுதம் இல்லை, நம்ம ஒவ்வொருத்தனுக்குள்ள ஒவ்வொரு வேலாயுதம். சரிங்க வாடிய மச்சி வாழைக்கா பச்சி உடம்ப தச்சி போட போறோம் பச்சி. ஏ தண்டனக்கா, ஏ தனக்கினக்கா, ஏ தண்டனக்கா. எல்லாரும் ரெடியா? ஆத்தோ எஸ்பி சௌத்ரி. யோ இது தங்க பதக்க சிவாஜி இல்லையா, பாசமல சிவாஜியா? இதையாவது கரெக்டா பண்ணியா? தங்க பதக்கமா தம்பி இப்ப காத்துட்டே கலெக்டர் இருப்பாரு. அப்படி என்ன கேட்டு சார்? ஐயோ கான்செப்ட்ல சொல்லித்தரா நல்லா பண்றான்டா. நீ அடிக்கிறேன்னு சொல்லுங்க. அண்ணே உங்ககிட்ட என்னன்னே கேட்டேன்? யார் உங்க தங்கச்சிருத்தானு நான் கேட்டேன். அதுக்கு போய் யாருன்னு அடிக்கிறீங்க? அண்ணே அண்ணே நீங்க யாரு? டிஸ்கோ ராஜாவா இல்ல பத்தலை ரவிக்குமாரா? சார் அண்ணே நீங்க யாருன்னு இல்ல யாருன்னு சொல்லுங்க அண்ணே. டிஸ்கோ ராஜாவா? பசரு ரவிக்குமாரா? ஆறு நானா? அதுல இருந்தே தப்பு தப்பா பேசியா? அண்ணே அண்ணே போதும் அண்ணே. அண்ணே யார கூட்டி வந்து யாரா பெர்ஃபார்ம் பண்றது? யாரு சொந்தம் கொண்டாடுறது? அண்ணே அண்ணே உங்க தங்கச்சாயிட்டு கொஞ்சம் பாருங்க அண்ணே. அவ என்னோட தங்கச்சி இல்ல, அவ என்னோட தங்கச்சி இல்ல, அவ என்னோட தங்க மச்சி. மச்சான் என்னோட தங்கச்சி நீங்க தான் பாத்துக்கணும் மச்சான். என் கண்டையே விட்டு பிடிக்கும். இதுல ஆனந்த கடையில தான் நான் பார்க்கணும். மஞ்சள் குட்டு குப்பதோட நீ வாரணும். என் தங்கச்சிய சின்னல தூக்கி தூக்கி வளர்த்தேன். பக்குவமா பார்த்துக்கொள்ளுங்க தாடி சார். அம்மா காலையிலே சொல்லி எங்க போனாலும் காணந்து போயிட்டு மர உன்னை தேடி கூட்டி வரதுக்கு ஒரு ஆள் தேவை. வா நான் நல்லா பண்றேன்னு இல்லையோ, ரொம்ப நல்லா பண்றீங்க சார், நல்லா பண்றீங்க. அப்பா போன் அடிக்குது. ஹலோ டேய் மச்சான் எங்கடா இருக்கு? டேய் வர வழியில 2 இல்லடா 4. ஐயோ அண்ணே தங்கச்சி
டேய் என்னடா உளறிட்டு இருக்கிற? ஆஃபீஸுக்கு டைம் ஆகுது, இன்னும் வரலையா நீ? அதைத்தாடா சொல்லுறேன். 4 தங்கச்சி ஒரு ஐயோ என்னடா 4 3 என்னடா லூசாடா பைத்தியமாடா நீ? பைத்தியம் அவடா நான் தான் பைத்தியம். நான் தான்டா பைத்தியம். நான் தான்டா பைத்தியம். சிவனேன்னு போய்கிட்டு இருந்தேன். என்ன பார்த்து பைத்தியம். அப்பா மெசேஜ் வேற. ஃபாஸ்ட் நியூஸு. பைத்தியக்கார ஆஸ்பத்திரியிலிருந்து 5 பேர் தப்பியா? 4 பேர். அம்மா நீங்களும் பைத்தியம் அம்மா. இது முதல்ல சொல்லல. நல்லா பார்த்து நியூஸியா. 4 பேரோட குடும்பம் நடத்திட்டு இருக்கேன். அப்புறம் அனுப்புகிறான் ஃபாஸ்ட் நியூஸ். என்ன வாழ்க்கையா? ஹக்கீம் இன்னைக்கு தெய்வாதிகரமா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கான் நஜாத்தோட சேர்ந்து. தம்பி ஆளுமா டோலுமா சொல்லுங்கண்ணே. என்ன பேச வைக்கிறியா? உண்மையிலே நம்ம யசோ சொன்னது மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு கான்செப்ட் தான். ஆனால் அதில் ஒரு நல்ல இது என்னென்னா எல்லா 4 நடிகர்களை கொண்டாந்துருக்குறீங்க. சிவாஜி சேரையும், அப்புறம் அஜித், டி ராஜேந்தர், விஜய், இப்படி எல்லா கேரக்டரும் கொண்டாந்து எல்லாரையும் பைத்தியமாக்கி. ஆனால் சிவாஜி சாரை கொஞ்சம் பைத்தியமாக்குனது கொஞ்சம் ஓவர் தான். இருந்தாலும் எல்லாம் நல்லா இருந்தது அந்த கான்செப்டில். ஆனால் நான் இந்த 4 பைத்தியங்களோட 5வது ஒரு பைத்தியம் அபிராமி, இந்த 5 பேரோட சேர்ந்து கடைசி முடிகிற போது பைத்தியம்னு சொல்லி தெரிகிற போது அந்த இடத்துல ஹக்கீமுக்கு பைத்தியம் பிடிச்சிருந்தா கான்செப்ட் எங்கேயோ போயிருக்கும். அவருக்கு நான் ஆக்டிங்க்கும் நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் திங்க் பண்ண விட்டுருக்காது. மற்றபடி நல்ல அருமையான பர்ஃபார்மன்ஸ். அபிராமி கேரக்டராகவே வாழ்ந்துருக்கா. அவள் அந்த கேரக்டராகவே வாழ்ந்துருக்கா. நல்லா பண்ணிக்க தங்கச்சி. வளமா 5 பேருமே சேர்ந்து ஒரு டீம் ஆகிட்டாங்க. அந்த டீமில் தன்னுடைய தனித்தனி பாத்திரங்களை காட்டினாங்க. சிவாஜி கணேசன் வந்து சார் சொன்ன மாதிரி காக்கா வலிப்புமாக இருந்து கொஞ்சம் நேரம் ஓவராக இருந்தது. ஆனாலும் அந்த தோற்றம் அதெல்லாம் நல்லா இருந்தது. அதில் ஹைலைட் வந்து அந்த வேதாளம் படத்தை கொண்டாந்தீங்கன்றது வந்து நஜாத்தை பார்த்த உடனே விளங்கிட்டு, அந்த நடிப்பு அந்த சீன் ஃபுல்லாக கொண்டாந்த உடனே நல்லாவே இருந்தது. அது வேதாளம் படம் அப்படின்றது விளங்கிட்டு. ஹக்கீம் இப்போ தான் நடிக்க ஆரம்பிச்சு நல்லா நடிக்கிறார், சிறப்பாக நடிக்கிறார். உண்மையிலே இப்போ தான் ஆனால் இப்போ தான் நல்லா வந்துட்டீங்க, ஒரு மோடாகி வந்து இருக்கிறீங்க. சூப்பர் 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 பர்ஃபார்மன்ஸ். ஓகே, எங்களுடைய நஜாத் அண்ட் டீம் ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. சாமி, அந்த பெர்ஃபார்மன்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நல்லா பெர்ஃபார்மன்ஸ். அடுத்து உனக்கு புரியும். சரி, ஓகே. அடுத்ததாக கூட ஒரு சூப்பரான ஒரு வித்தியாசமான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறதுக்கு வந்து இர்ஷாத் காத்துட்டு இருக்காரு. ஸோ லெட்ஸ் வெல்கம் ஹிம் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ். அனைவருக்கும் வணக்கம். வாங்க பழகலாம் நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம். அதேபோல் இந்த வாங்க பழகலாம் நிகழ்ச்சிக்கு வீரநடை போட்டு வீட்டிற்கின்ற எங்கள் ஜட்ஜஸுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கு. வீரநடை போட்டு உட்காந்துருக்கணுன்னே நமக்கு உண்மையிலே ஒரு வீரம் வந்துட்டுது. அந்த சரி, உங்கள் கெட்டப்பில் ஒரு வித்தியாசமாக இருக்குது. தலையில் ஏதோ ஒரு புது விதமான கேப். இன்றைக்கி என்ன பண்ண போகிறீங்க நீங்கள்? இன்றைக்கு ஒரு மெஜிக் ஒன்று பண்ணலான்னு நினைக்கிறேன் சார். அப்படியா? சாமியை காணாம ஆக்கிட முடியுமா? சாமியெல்லாம் இல்லை, இதில் சாமானை கொஞ்சம் காணாமல் பண்ணு. சரி பண்ணுங்க. சரி, ஓகே சார். எல்லாருமே நல்லா பார்க்கலாம். சரி, நான் வித்தியாசம் இல்லைங்களா? இல்லை, உள்ள இருட்டாக இருக்குது போல. இருட்டாக இருக்குது. இப்போ நான் இந்த இதில் வந்து காலையில் எழும்பியிருக்கிறேன், ப்ரெஸ் எடுத்துருக்கிறேன். ஆனால் சிக்னல் இல்லாமல் கொஞ்சம் தடுமாடிட்டு இருக்கேன். அதுக்கு தான் ஏதோ இதுக்குள்ள இருக்கிறா இல்லையான்னு பார்த்துட்டு இருக்கேன். ட்ரை பண்ணுவோம். Yeah.
மற்றது இன்னும் 2 சப்போர்ட்டுக்கு எனக்கு ஒரு ஆள் வரணும்னு கேட்குறேன். கூட்டு கொஞ்சம் கொலை நல்லா இருந்து தாங்க, நல்லா மாற்றி மாற்றி குழப்பம். மாற்றி குழப்பம். சரி, ஓகே. இப்போது இதில் ஒரு காட்டு எடுத்து எங்களோட நேர்களுக்கு ஒரு காட்டை காட்டுங்க. இதில் வச்சுட்டீங்களா? இப்போ இதில் நான் வந்து 3 அடி அடிப்பேன். நல்லா பார்க்கணும். இதில் இருக்கிறதையும் கொஞ்சம் ஊற்று பார்க்கலாம். இதில் இருக்கிறதையும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ இதில் வச்சதையும் பார்க்கலாம். இதில் எது சரி, இதில் நீங்கள் எத்தனை எடுத்து வச்சிங்க? ஓ, இதில் எத்தனை நம்பர் தாளை ஒன்று வச்சிங்க? ஏழா? சூரா தெரியுமா? என்ன கலர் 7? சூரா எடுத்துக்க பார்ப்போம். எங்கே சொல்லலையே? இன்னொன்று சொல்லுங்க. இதில் 3 அட்டியாக பிரித்து வைங்க. கொஞ்சம் தாளை குழப்பி வைங்க. அட்டி சரி. இப்போ நான் நம்பரோடு சொல்லுவேன். எங்களோட செல்வகுமார் சாருக்கு அந்த ஒரு நம்பர் ஒன்று சொல்கிறேன். சேர்க்கான நம்பர் உண்டு. சொல்லுங்க சாருக்கு. என்ன சொன்னேன்? அதே மாதிரி நம்மளோட நந்தகுமார் சாருக்கு எடுக்கிறேன்னு வந்து 4ஆம் நம்பர். சாருக்கு 4ஆம் நம்பர். எங்களோட வந்து ஆதித்யனுக்கு வந்து எடுக்கிறேன் 10ஆம் நம்பர். இந்த சாருக்கு எத்தனை நம்பர் சொன்னேன்? சாருக்கு ஆதித்யனுக்கு நம்பர் சரியாக இருக்கான்னு பாருங்க. மற்றது இன்னொன்று செய்யலாம்னு இருக்கு. ஒரு வேறு வித்தியாசமான ஒன்று செய்யலாம். சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ்னு சொல்ல முடியாது, ஒரு சூப்பரான மேஜிக் பார்த்துட்டு வந்திருக்கோம். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் சாமி சொல்லுங்க. டமரின் டொஃபியாய சாமி உங்க மகிமையோ மகிமை எல்லாம் மேல இருக்கிறவன் கொடுத்தது. நீங்க லிங்கம் எடுப்பீங்கன்னு பார்த்தா இப்படி டஃபியை எடுத்துட்டீங்களே சாமி. டொஃபி எடுக்கிறோமோ லிங்கம் எடுக்கிறோமோ அது முக்கியம் இல்லை, எடுக்கிறோங்கிறதான் முக்கியம். ஓகே, ஜட்ஜஸ் சொல்லுங்க. மேஜிக் பார்க்குறதுக்கு ஒரு வித்தியாசமாக இருந்தது. ஆனால் எல்லாம் ஒரு எனக்கு குறையாக தெரிகிறது என்னென்னா, அது அவ்வளோ பெரிய குறை இல்லை, அது இன்னும் அப்படி செய்தால் நல்லா இருக்குன்னு தோணுது. ஆரம்பத்துலலாம் வந்து கொஞ்சம் ஒரு ஊமத்தனம் தான் தெரிஞ்சுது.
அந்த டைம்லலாம் அவர் பேசி இது இப்படி அப்படின்னு சொல்லி ஒரு கலாவாக ஆக்கியிருந்துச்சு. அப்படி தான் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இருந்தாலும் செஞ்சுருந்த மேஜிக்கெல்லாம் நாமளும் ஒரு விஷயம் இப்போ சாமிகிட்ட கேட்டுட்டு தான் பண்ணணும், அவர்கிட்ட வாங்கிக்கிறோம். மேஜிக்கில் கிடைக்குமான்னு தான் இப்போ சந்தேகமாக இருக்குது. கிடைக்குமா? கிடைக்கும். சாமி நம்ம கையை பிடிக்கிறார், கொடுக்க வேணான்றா. இப்போதைக்கு வேணாம். இப்போதைக்கு இல்லை, எப்போதைக்குமே வேணாம். இப்போதைக்கு சாமியோட பவர் போயிடுச்சு, அவ்வளோதான். ஸ்டாக் முடிஞ்சிருச்சு. சரி, ஓகே. நந்தசாமி சொல்லுங்க. இர்ஷாட் வந்து இந்த வாங்க பழகலாம் நிகழ்ச்சியில் ஒரு வித்தியாசமான ஒருத்தர். அது வித்தியாசமானதுகளை கொண்டாட முயற்சி பண்ணுற வகையில் இன்றைக்கி மேஜிக்ன்ற ஒன்றை வித்தியாசமாக செஞ்சார். அந்த மேஜிக் இன்னும் கொஞ்சம் நல்லா செஞ்சீங்க. இன்னும் கொஞ்சம் ஈஸியாக அப்படி பார்த்துக்கிறது செஞ்சுருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். நல்லா அழகாக பண்ணீங்க, ஒரு குறையும் இல்லை. பிளேட் விஷயம் வந்து அற்புதமாக இருந்தது. இன்னும் கொஞ்சம் ஃப்ரீயாக அழகாக பண்ணீங்கன்னு சொன்னால் இன்னும் நல்லாயிருக்கும். செஞ்ச அளவு சூப்பராக பண்ணீங்க, வாழ்த்துக்கள். ஆனால் ஒன்று இதை பார்த்த பிறகு ஒவ்வொருத்தர் என்ன சொல்ல போகிறான்னாக்கா பிளேட் இர்ஷாதுன்னு சொல்ல போகிறான். பிளேட் இர்ஷாத். கண்டிப்பாக வாய்க்கில் பிளேட்டை மட்டும் வச்சு ட்ரை பண்ணிடாதீங்க. என் நாக்கை கொஞ்சம் பாருங்கள், நல்லா துண்டு போயிருக்கு. தயவு செய்து இந்த பாய்க்கிலேருந்து பிளேட் எடுக்கிறதுக்கு யாருமே ட்ரை பண்ணாதீங்க. சாமி இப்போ ஒன்று எடுக்க போகிறாரு. சாமி டொஃபி வரணும் வந்துருச்சு. ஆனால் இது இவ்வளோ நேரம் பார்த்துருந்ததுலேருந்து யசோ ஒன்றா காட்டிட்டார். நான் டொஃபி சாமி. டொஃபி சாமி வேட்டி கலண்டுன்னு சொல்றாங்க சாமி. டைட்டாக தான் கட்டி இருக்கேன். சரி, ஓகே. ரொம்ப நல்ல மேஜிக் காட்டினீங்க. ரொம்ப தேங்க்ஸ் இர்ஷாத். ஓகே, சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இன்றைக்கு எங்களுடைய நிகழ்ச்சியில் கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். ஸோ இன்றைய தினம் யார் பெஸ்ட் பெர்ஃபார்மருக்கான கிஃப்ட் வாங்க போகிறாங்க அப்படிங்கிறத வந்து எங்களுடைய ஜட்ஜஸை ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு கேட்கலாம். ஸோ லெட்ஸ் வெல்கம் தேம் ஸ்டேஜ் ப்ளீஸ். கெத்த விடாத பங்கு கெத்த விடாத, நீ ஏறினாலும் வாரினாலும் கெத்த விடாத. கெத்த விடாத பங்கு கெத்த விடாத, எவன் சீரினாலும் மாறினாலும் கெத்த விடாத. ஸோ ஜட்ஜஸ் சொல்லுங்க, இன்னைக்கு யாரை நீங்க பெஸ்ட் பெர்ஃபார்மராக சூஸ் பண்ணியிருக்கீங்க அண்ட் இன்னைக்கு நிகழ்ச்சியை பற்றி சொல்லுங்க. இப்போ இவ்வளோ நேரம் சாமி அருள் கொடுத்துக்கிட்டு இருந்தார்ல. ஆமாம். இப்போ இந்த ஜட்ஜ்மெண்ட்டு கூட இந்த அருளில் தெரியணுமே சாமிக்கு, தெரியலையே. அவர் வந்து கலைசாமியார், அதுதான் தெரியாது. அப்படியா? அப்படியா? பாப்பா அது என்ன கொடுக்குறாருன்னு பார்த்துருவோம். ஓகே, நாம யசோ வந்து நல்ல சாமியார் தான் நாங்க ஒத்துக்கிறோம். அண்ட் இப்போ நீங்க சொல்லுங்க. இப்போ அதன்படி இப்போ பார்த்தோன்னா இப்போ ஜட்மெண்ட் வேறையா போகுது போல இருக்கு. எப்படின்னா இப்போ அப்படி கொடுத்துருந்தா ரெண்டு பேரும் நினச்சிக்கிறோம். அப்படி கொடுத்துட்டா என்ன பண்ணிருக்காருன்னா ரெண்டு ஜட்ஜும் பக்கத்தில் உட்காந்து பேசி பாதி பங்கடி அடிக்கிற மாதிரி என்ன பண்ணிட்டான்னு நினைப்பான். ஆகவே நல்ல பெர்ஃபார்மன்ஸ், நந்தாசாமியுடைய பெர்ஃபார்மன்ஸ் இருந்தாலும் அவருக்கு கொடுக்க முடியாமைக்காக வருந்துகிறோம். நன்றி. இந்த நடைபெற்ற 4 நிகழ்ச்சியிலையும் தனு ஒன்று எல்லாருமே நல்லா பண்ணாங்க அந்த நிகழ்ச்சி. ஆனால் அங்கே ஒன்றுன்னா ஒன்றின் எதிரொலியாகவே இன்னொன்று இருந்தது. ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் ஒன்றின் எதிரொலியாக இன்னொன்றின் சாயல் இன்னொன்றில் இருந்தது. இதை எல்லாவற்றையும் தவிர்த்து பார்க்கின்ற போது ரவிக்குமாரில் ஒரு கிரியேஷன் தெரிஞ்சது, ஒரு கிரியேட்டிவ் இருந்தது. அது எதனது எதிரொலியாகவும் எதனது சாயலும் இல்லாமல் ஒரிஜினாலிட்டியாக இருந்ததின் காரணத்துக்காக ரவிக்குமார் அவர்களுக்கு தான் இந்த பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது தான் நம்முடைய நந்தாசாமி. ரவிக்குமார் ஊர்பாட்டுக்கா குழந்தை போல மனசு இருந்தா கொள்ளை இன்பம் பார்த்திடலாம். பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கீகா சிகாகோ. இன்னைக்கு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வாங்கின நம்ம பெர்ன
ரவிக்குமாருக்கு கல்முனை மற்றும் பம்பலப்பேட்டில் இருக்கிற பெஸ்ட் காண்டூம் ப்ராடக்ட்ஸ் கா திபிஸ் he give great gift hamper to this Chuska. Meow 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 meow. Meow 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 meow. Wow. Meow 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 meow. Meow 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 meow. Wow. Meow 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 meow. Meow 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 meow. Wow. Meow 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 meow. Meow 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 meow. நான் சொல்றேன் மந்திரத்தை சொல்லு. ஜங்கா ஜங்கா ஜகஸ்கா ஜகஸ்கா விஸ்கா விஸ்கா நந்தகுமார். ஓகே ரவிக்குமார் சொல்லுங்க, ரொம்ப நாளைக்கு அப்புறம் பெஸ்ட் பெர்ஃபார்மருக்கான கிஃப்ட் வாங்கியிருக்கீங்க. ஸோ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நான் ரொம்ப நாளைக்கு பிறகு இந்த கிஃப்ட் வாங்கியிருக்கிறதுனால முதல்ல வந்து நான் தேங்க்ஸ் பண்ணணும் வசந்தம் டிவிக்கு. ஏன்னு கேட்டால் இலங்கை முழுதும் வசந்தம் டிவி தொலைக்காட்சியை பார்த்துட்ருக்க எல்லா நேர்களுக்கும் உங்களுடைய கரவசம், உங்களுடைய ரசிப்பு எனக்கு என்கரேஜ் பண்ண எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஜட்ஜஸ்க்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொரு நிகழ்ச்சியும் மாற்றி அமைக்கணும் அப்படிங்கிறதுக்கு எனக்கு தூண்டு சக்தியாக இருந்த ப்ரொடியூசர்ஸு முஷரப் சாருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கணும். மொத்தது என்னோட அன்பாக எல்லாம் பழகுறனால எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். அக்கேயும் ரொம்ப சரி, அக்கேமுக்கு தேங்க்ஸு. எல்லாருக்கும் நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணி. ஆனால் ஒன்று சாமியாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். நாங்கள் இப்போ 2 பேரும் ஒரு முடிவெடுக்க போகிறோம். என்னக்கா? சரிக்கா. அது என்னென்னா வர்ற போப்ப மாதிரிலாம் பரிசு வாங்கணும்னு எல்லாம் சொல்லி போட்டு இந்த நடுவரில் கடைசியில் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், பரவாயில்ல, பாவசாமி கொடுத்துருங்க. சாமி ஆசீர்வாதம் எல்லாம் பஜனை இப்பெல்லாம். ஓகே ஓகே, கம் ஆன், டேக் திஸ் ஹேண்ட் லைக் திஸ். குஸ்ஸாகாரம் குஸ்வரணம் வா வா இல்ல வா. குஸ்ஸாகாரம் குஸ்வரணம் நீ விட பிறகு வா வா இல்ல வா. சரி ஓகே, இன்றைக்கு எங்களுடைய பக்தி மலையோடய நாங்கள் இன்னைக்கு வாங்க பழகலாம் நிகழ்ச்சியை முடிக்க வேண்டிய டைம் வந்துருச்சு. ஸோ இன்னைக்கு எல்லாருமே வந்து ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதே சந்தோஷத்தோட இன்னும் அடுத்த வாரமும் நாங்கள் உங்களை சந்திக்க வரோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறும் நாங்கள் வாங்க பழகலாம் டீம்.